Alhamdulillah, al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihi al-athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين وقال نبينا صلى الله عليه وسلم وما كثر فهو أحب إلى الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகிலே படைத்து சில கடமைகளை நமக்கு இயற்றி கொடுத்திருக்கிறான். அந்த கடமைகளை நாம் முறையாக சரியாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஃபர்ல் கடமைகள் என்றாலே அவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது என்பது பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அலுவலகத்திற்கு நாம் சேருகிறோம் அல்லது ஒரு அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறோம். சில காரியங்களை செய்தே ஆக வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்படுகிறது. அந்த காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்திலே நமக்கான சலுகைகள், அதற்கான அன்பளிப்புகள், அதற்கான கூலிகள் கிடைக்கும். அவைகளை என்னால் செய்ய முடியாது என்று நாம் இருமாப்பாக இருப்போமேயானால் அதற்கான பின் விளைவுகளை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ்வும் நமக்கென்று சில கடமைகளை விதித்திருக்கிறான். அந்த கடமைகளை கண்டிப்பாக உறுதியாக அவைகளை செய்தே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்மாவிலே 2 கடமைகளை பற்றி பேசலாம் என்பது எண்ணம். முதலாவது தொழுகை. தொழுகை சம்பந்தமாக நாம் நிறைய பேசி இருக்கிறோம். தொழுகையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக, தொழுகையை சரியாக நிறைவேற்றுவது சம்பந்தமாக, தொழாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற பெரும்பெரும் குற்றங்கள், பெரும்பெரும் தண்டனைகள் சம்பந்தமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்கு சிலர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் ஜமாத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அவர் தொழுகவில்லை என்றால் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை. இதை நாம சொல்றதில்லை, இது நபிகளார் சொன்னது. ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே பிரித்து காட்டுவதே தொழுகைதான். நபிகளாருடைய முத்தாய்ப்பான அற்புதமான ஒரு வார்த்தை இது. அதை யாராலும் மறுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பேரளவிலே முஸ்லீமாக இருந்து கொள்ளலாமே தவிர உண்மையான முஸ்லிம் என்பவன், உண்மையான மூமின் என்பவன் தொழுகையாளியாக இருப்பான். நபிகளாருடைய வார்த்தையின்படி, நபிகளாருடைய அறிவிப்பின்படி. அப்படி தொழுகின்ற சிலர் கூட முறையாக நேரத்திற்கு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, பல காரணங்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது, வேலைக்கு செல்வது, படிக்க செல்வது, கல்லூரிக்கு செல்வது, வியாபாரத்திலே இருப்பது, மாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இருப்பது,
என்பது போன்ற பல காரணங்கள். கணியத்திற்குரியவர்களே, 5 நேர தொழுகைகளும் கடமை, 5 நேர ஜமாத்து தொழுகையும் கடமை. தொழுகை எப்படி கடமையோ அதே போன்றுதான் ஜமாத்து தொழுகையும் கடமை. ஜமாத்தோடு இருந்துதான் தொழுக வேண்டும், தனியாக தொழுவது என்பது இல்லை. அது நிர்பந்தமாக இருந்தால் அது வேறு விஷயம். சிலர் ஒரு வக்து வந்து ஜமாத்தோடு தொழுதுட்டு போயிடுறது. 5 நேரமும் ஜமாத்து கடமை, தொழுகை கடமை. பள்ளியில தொழுகணும், ஜமாத்தா தொழுகணும். சில சமயங்களிலே தனியாக தொழுகின்ற சூழல் ஏற்படுகிறது என்றால் பரவாயில்லை. அதுவே பழக்கமாக இருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் வெளியூர் போனோம், ஜமாத் தவறி போயிருச்சு. ஒரு நாள் டைம் ஆயிருச்சு, ஜமாத் தவறி போயிருச்சு, நான் தனியா தொழுதேன் அப்படிங்கிறது வேற. தனியாக தொழுவதே, வீட்டிலே தொழுவதே, கடையிலே தொழுவதே பழக்கமாக வைத்திருப்பது என்பது கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பது. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வர்கஊ மஅர் ராக்கிஈன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். நீங்க ஜமாத்தா தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து சொன்னா ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅலைக பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமாஅத் தொழுகையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஜமாஅத் தொழுகையை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஜமாஅத் தொழுகை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்ட ஒன்று, அது கடமையான ஒன்று. கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், 2 மனிதர்கள் தனித்தனியாக தொழுவதை விட அந்த 2 நபர்களும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானது. நபிகளார் மேலும் சொல்வார்கள், 3 நபர்கள் அல்லது 4 நபர்கள், ரெண்டுமே ஹதீஸில் இருக்கிறது, இவர்கள் தனித்தனியாக தொழுவதை விட 2 நபர்கள் ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நபிகளார் இன்னும் சொல்லுவார்கள், 8 நபர்கள் தனித்தனியாக தொழுவதை விட 4 நபர்கள் ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நபிகளார் இன்னமும் சொல்வார்கள், 100 நபர்கள் தனித்தனியாக தொழுவதை விட 8 நபர்கள் ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நபிகளார் இன்னமும் சொல்லுவார்கள், வமா கஸுர ஃபஹுவ ஹப்பு இலல்லாஹி, ஜமாத் தொழுகையினுடைய கூட்டம் அளவு எவ்வளவு அதிகமாகிக் கொண்டே போகுமோ அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிரியமானது. கணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தையில ஜமாத் தொழுகையை யார் சரியாக முறையாக தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு உந்துதலும் இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு தாவத்தும் இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு ஏவலும் இருக்கிறது. நீங்க ஒரு 100 நபர்கள் ஜமாத்தாக தொழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இது இறைவனுக்கு போதுமானது அல்ல, மேலும் இதை அதிகப்படுத்த வேண்டும். வமா கஸுர, எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அல்லாஹ்வுக்கு அது பிரியம். அப்ப ஏன் நீங்க அதிகமாக்க விரும்புவதில்லை? நபிகளார் 100ஓட ஸ்டாப் பண்ணல, வமா கஸுர, எவ்வளவு அதிகமாகுதோ அது அல்லாஹ்வுக்கு பிரியமானதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு 150 நபர்கள் நீங்கள் முறையாக ஜமாத்தாக தொழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களின் மீது கடமை இதை நீங்கள் அதிகப்படுத்துவது. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொண்டால் ஜமாத்தாக முறையாக தொழுக வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. யாராவது ஒருவரையாவது பள்ளிக்கு ஜமாத்தாக தொழுவதற்கு கூட்டு வந்துடணும். அப்ப 150 என்பது 300ஆக மாறும். ஒரு ஆளுக்கு ஒருவர் 300 600 ஆகும், 600 1200 ஆகும். வமா கஸுர, அது அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வுடைய பிரியம் இருந்து கொண்டே இருக்கும்.
கணியத்திற்குரியவர்களே, நாம தொழுகிறோம் நம்மோடு போதும் என்கின்ற எண்ணம் எந்த தொழுகையாளிக்கும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் ஜமாத்துடைய தொழுகையை, ஜமாத்துடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அந்த நன்மையும் பெற்றுக்கொள்வோம். ஒரு கால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவரை ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடியவராக நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள், அவர் இன்னொருவரை ஆக்கி விடுகிறார், அவர் இன்னொருவரை ஆக்கி விடுகிறார். அல்லாஹு அக்பர். இந்த சங்கிலி தொடர் போய்கொண்டே இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க தொழுது நீங்கள் நன்மையை சேர்த்து கொண்டது போக மற்றவர்கள் தொழுகின்ற அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சாதாரணமாக தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு நன்மையை தரக்கூடியது. ஒரு ஹதீஸ்ல 20 சொச்சம் என்று வருகிறது, 25 என்று வருகிறது, 27 மடங்கு என்று 3 விதமான ஹதீஸ்கள் வருகிறது. ஆக ஒரு நேர தொழுகையை, ஃபஜருடைய ஃபர்து 2 ரக்காத்தை நீங்கள் வீட்டிலே தனியாக தொழுவது என்பது உங்களுக்கு வெறும் 2 நன்மைகளை பெற்றுத் தரும், அல்லது 1க்கு 10 என்கின்ற அடிப்படையில் 10 நன்மைகளை பெற்றுத் தரும். ஆனால் ஜமாத்தாக தொழுவது என்பது 25 × 10 என்கின்ற அடிப்படையில் 250 ஹதீஸ்ல இப்படி வார்த்தை இருக்கிறது, பல மடங்காக இருக்கு. இப்ப 250 தாண்டி பல மடங்கான நன்மைகளை ஜமாத் தொழுகை உங்களுக்கு பெற்று தருகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஜமாத்தாக தொழுவதின் காரணமாக நாம செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் வீட்டிலே ஒழு செய்து ஃபஸ்பகல் உதுஅ, அந்த ஒழுவையும் பரிபூர்ணமாக செய்து இதா மஷா இலல் மக்தூபத்தி, ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து ஒருவர் தொழுவாரையானால் கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, ஜமாத்தாக தொழுவது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பிரியம் கிடைக்கிறது, பல மடங்கான நன்மைகள் கிடைக்கிறது, எல்லா வகையான பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு மிக பெரும் காரணமாக ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த விஷயத்துல நாம எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வார்த்தைகளால் அல்ல, செயலால் காட்டி சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நேரம், கடைசி நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், நபிகளாருடைய கடைசி காலம், நபிகளாருடைய நோய் அதிகமாக இருந்தது. அப்படி அதிகமாக இருந்த சமயத்தில மற்ற மனைவிமார்களிடத்திலே அனுமதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில தங்கி இருந்தாங்க. பொதுவாக 1க்கு மேற்பட்ட மனைவிகள் வைத்திருப்பவர்கள் சரியாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். 3 நாட்கள் ஒரு வீட்டில தங்கினா கரெக்டா சரியா 3 நாட்கள் தங்கணும். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் இருக்க பிரியப்பட்டாங்க கடைசி காலகட்டங்கள்ல. அதனால மற்ற மனைவிமார்களிடத்திலே அனுமதி கேட்டு, நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருந்தாங்க. ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது, ஆயிஷா ரலியல்லாஹு இதை சொல்றாங்க, ஏன்னா கடைசி காலகட்டம் முழுவதும் என்னுடைய வீட்டிலே இருந்தார்கள், நபிகளார் மற்ற மனைவிகளுக்கு அநீதம் செய்து விட்டார்கள் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி இருந்த சமயத்தில் தொழுகைக்கான அழைப்பு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் பைன ரஜுலைனி, 2 நபர்களுக்கு மத்தியில் கைத்தாங்களாக தோளிலே கை போட்டவர்களாக தஹுத்து ரிஜ்லாஹு அலல் அர்தி, பூமியிலே கால்கள் இழுபட தொழுகைக்கு போனார்கள்.
கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த வார்த்தையை சொல்றாங்க. ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே கைத்தாங்களாக தோல்ல கை போட்டு போனாங்க. அதுவும் நடந்து போகல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல கால. அதனால் அவருடைய கால்கள் தரையிலே இழுத்து சென்றன. அவருடைய கால்களால் பூமியிலே கோடு போட்டவர்களாக பள்ளிக்கு சென்றார்கள், ஜமாத்தாக தொழுகைக்கு சென்றார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, சில நோய்கள், காய்ச்சல் வந்துருச்சு, எதுக்கு ஜமாத் ஃபஜ்ருக்கு வரல, காய்ச்சலா இருந்துச்சு, தலை வலிச்சிச்சு, உடம்பு வலிச்சிச்சு, கால் வலிச்சிச்சு, கை வலிச்சிச்சு, வயிறு வலிச்சிச்சு, எத்தனை வழிகளை நாம் காரணமாக சொல்றோம். தொழுகைக்கு ஏன் வரலன்னு கேட்டா இவ்வளவு காரணம். லோர் தொழுகைக்கு ஏன் வரல, அசர் தொழுகைக்கு ஏன் வரலன்னு கேட்டா நோய்களை காரணமாக சொல்லுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே மிக கொடுமையான நோயிலே பள்ளிவாசலுக்கு பிறருடைய கைகளிலே தாங்கிக் கொண்டு தொழுகைக்கு பள்ளிக்கு சென்றார்கள் என்றால், நாம இதெல்லாம் காரணம்னு சொல்லி அல்லாஹ்விடம் தப்பித்துக் கொள்ள முடியுமான்னு தெரியல. அல்லாஹ்ட்ட போய் நான் தலை வலிச்சிச்சு நான் சுபஹ் தொழுக போகல, நான் வயிறு வலிச்சிச்சு நான் சுபஹ் தொழுக போகல. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க என்னுடைய வார்த்தைகளை சரியாக கவனித்துக் கொண்டு வருவீர்களே, ஆனால் இது தொழுக வந்து இடையில வராம இருக்கிறவங்க, ஜமாத்துக்கு வராம இருக்கிறவங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தொழுகைக்கு அறவே வராதவர்கள் சப்ஜெக்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. அவர்கள் வேற லெவல்ல இருக்காங்க. அவர்களுடைய கவனிப்பு, அவர்களுடைய முறையெல்லாம் வேற, அது வேற, அந்த கணக்கு இது வரல. நாம பேசிக்கிட்டு இருக்கிறது முறையாக தொழுக வந்து கொண்டிருப்பவர்கள், இடையில வராம இருப்பவர்கள், ஏதாவது காரணம் சொல்லி தொழுகைக்கு இடையில வராம இருக்கிறார்களே, அவர்களை பற்றி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள். கணியத்திற்குரியவர்களை, சிறு சிறு காரணங்கள், நோய்களாய் சொல்லி, வயிற்று வலி சொல்லி, பல்லு வலி சொல்லி, தலைவலின்னு சொல்லி தொழுகைக்கு ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலை. அதே போன்று பசியின் காரணமாக, அதே போன்று வியாபாரங்களை காரணங்கள் காட்டி வராமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹும் திஜாரத்துன். அல்லாஹ் தஆலா ரிஜாலுன் அப்படின்னு சொல்றான். சில மனிதர்கள், சில நல்ல மனிதர்கள், சில அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள்? லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஅன், அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அன் திக்ரில்லாஹி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், வ இகாமிஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், வ ஈதாயிஸ் ஸகாத்தி, ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை பாராமுகமாக்காது, கவனத்தை சிதற விடாது. வியாபாரத்தை கணக்கு வைத்துக் கொண்டு, வியாபாரத்தை காரணத்தை காட்டி, கொடுக்கல் வாங்கலை காரணத்தை காட்டி, கடையில வேற ஆள் இல்ல அப்படிங்கிற காரணத்தை காட்டி ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக சொல்லப்படுகின்ற அற்புதமான திருவசனம் இது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் இதை என்ன காரணம் சொல்ல மாட்டாங்க. அவருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை பாராமுகமாக்காது, அவருடைய கவனத்தை சிதற வைக்காது, அவர்கள் தொழுகைக்கு வராமல் இருக்க மாட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மதீனாவிலே ரெண்டு மனிதர்கள் இருந்தார்கள் நபிகளுடைய காலத்துல. ஒருவர் நிறுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர், ஒருவர் கொல்லர், இரும்புகளை அடித்து வாள்களை செய்து விற்கக்கூடியவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிறுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் இருக்கிறாரு, அவர் நிறுத்து வியாபாரம் செய்வதற்காக தராசு கீழே இருக்கின்ற சமயத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விடுமேயானால் அந்த தராசை கையில் எடுக்க மாட்டார், உடனடியாக பள்ளிக்கு சென்று விடுவார். இன்னும் சொல்ல போனா சொல்லுகிறார்கள், அவர் தராசை எடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் வாங்குறதுக்காக வந்திருக்கார், நிறுத்திட்டார், கையில நிறுத்து கொண்டிருக்கிறார், பாங்கு சொல்லப்படுகிறது, அதை அப்படியே கீழே வச்சு தொழுக போயிடுவார். அத வியாபாரத்தை முடிக்க மாட்டார், அதை அப்படியே வச்சிருவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வார்த்தை இப்படியே சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கொல்லர் இருக்கிறாரே, அந்த வாள் செய்யக்கூடியவர், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சுத்தியலை கையில எடுக்க மாட்டார். ஒரு கால் சுத்தியலை கையில எடுத்து ஓங்கிய நிலையில் பாங்கு சொல்லப்படுமேயானால் வாளின் மீது அவர் அடிக்க மாட்டார், கீழே வச்சுட்டு தொழுகைக்கு போயிடுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த இரண்டு நபர்கள் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை ரிஜாலுல் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஅன் என்கின்ற திருவசனத்தை இறக்கி வைத்தான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, மதீனாவினுடைய
கடை வீதிகள் அத்தனையுமே நபிகளாருடைய காலத்திலும் சரி, நபிகளாருக்கு அடுத்த காலத்திலும் சரி, பாங்கு சொல்லப்பட்டு விடுமேயானால் அவைகள் காலியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க கடை வீதியில. கணேசத்திற்குரியவர்களே, கடை வீதியிலே வியாபாரிகளும் இருக்க மாட்டார்கள், வாங்குவோர்களும் இருக்க மாட்டார்கள். எல்லாம் கடைக்கு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக ஜமாத் தொழுகைக்காக சென்று விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இவைகள் எல்லாம் நீங்கள் ஜமாத்தாக தொழுவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கான அற்புதமான திருவசனம் இது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக யாரையும் துன்புறுத்த நினைக்க மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டாங்க, யாரையும் எரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நபிகளாருடைய ஒரு வார்த்தை மிக கடுமையானதாக இருக்கிறது. சில வாலிபர்களை ஏவி விறகுகளை சேகரித்து கொண்டு வந்து யார் பாங்கு சப்தம் கேட்டதற்கு பிறகும் பள்ளிக்கு தொழ வராமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை எரித்துவிட என் உள்ளம் நாடுகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸுடைய வாசகத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். யார் பாங்கு சத்தம் கேட்டதற்கு பிறகும் பள்ளிக்கு தொழ வராமல் வீட்டிலே தொழுகிறார்களோ அவர்களுடைய வீடுகளை, பள்ளிக்கும் தொழ வரல வீட்டிலையும் தொழுகல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கெல்லாம் தண்டனையே இல்லை இந்த உலகத்துல. வீட்டிற்கு பாங்கு சொல்லி பள்ளிக்கு தொழ வராமல் வீட்டிலே தொழுது கொண்டிருப்பவருடைய வீடுகளை எரிக்க என் மனம் நாடுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கோபமாக சொல்கிறார்கள் என்றால், ஜமாத்து தொழுகையை விட்டுவிட்டு வீடுகளிலே கடைகளிலே தொழுவது என்பது அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத, நபிகளாருக்கு பிரியமில்லாத விஷயமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, ஜமாத்து தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்றால், சலாத்துல் ஹவுஃப் அப்படின்னு ஒரு தொழுகை இருக்கு, போர் தொழுகையின் பேரு. போர் நடைபெறுகின்ற சமயங்களிலே கூட மார்க்கம் ஜமாத்தாக சொல்லுகிறது. அதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்கி தந்திருக்கிறது. வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத, ஒரு நீண்ட திருவசனம். அது ஸலாத்துல் ஹௌஃப், போர் தொழுகை சம்பந்தமான திருவசனம். போர் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது, தொழுகைக்கான நேரம் வந்து விடுமேயானால் நீங்க அதை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுவுங்க. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகைக்காக நின்று விட்டால் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் தொழுகையிலே நிற்கட்டும், இன்னொரு கூட்டம் போர் செய்து கொண்டிருக்கட்டும். இந்த கூட்டம் ஒரு ரக்காத் தொழுததற்கு பிறகு, சஜிதாவிலே இருந்ததற்கு பிறகு எழுந்து பின்னால் வந்து விடட்டும். போர் செய்த கூட்டம் முன்னால் வந்து நபிகளாரை உங்களுக்கு பின்னால் என்று தொழுது கொள்ளட்டும். பிறகு இருவரும் தொழுகையிலே முடித்துக் கொள்ளட்டும். போர் உக்கிரமானது கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே கூட தனியாக தொழுவதை மார்க்க அனுமதிக்கல. நீங்க ஜமாத்தா தொழுவுங்க, அதை இந்த முறையில தொழுவுங்க. நபிகளாருக்கு பின்னால் என்று ஒவ்வொரு ரக்காத்து 2 கூட்டமா பிரிஞ்சு முழுவதுமாக தொழுது முடிங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஜமாத்து தொழுகை, ஜமாத்தோடு தொழுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், கண் தெரியாத மனிதர். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் பார்த்தோம் தெரிஞ்சிருச்சு கண் தெரியாதவன். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னை பள்ளி வாசலுக்கு அழைத்து வருபவர் இல்லை, என்னிடத்துல இல்ல, ஆள் இல்ல, என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள், எனக்கு கண் தெரியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமான்னு அனுமதி கேட்கிறார். எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்கிறார். ஃபஹல்லி ருக்ஸத்துன் இலா அன் உஸல்லிய ஃபில் பைத்தி, என்னுடைய வீட்டில் நான் தொழுது கொள்வதற்கு நமது அனுமதி கிடைக்குமான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல நாம் சொல்லிட்டாங்க. அவர் போய் கொண்டிருந்தார், மீண்டும் அழைத்தார்கள், கேட்டார்கள், பாங்கு சொல்கின்ற சப்தம் உன்னுடைய காதிலே விழுகிறதான்னு கேட்டாங்க. அவர் நாம் ஆமாண்டார். ஃபாஜிப், பதில் சொல்லு, வந்து பள்ளிவாசல்ல தொழுண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, கண் தெரியாதவர், அவருக்கு பள்ளிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை, தெரியாது, வருது சேர முடியாது, கூட ஆள் இல்ல, அவர் அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை தான், பாங்கு சத்தம் கேக்குதா? கேக்குது, அப்ப பள்ளிக்கு வந்துரு. கண்டறியாதவருக்கு பள்ளி வாசலிலே இல்லாமல் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற பட்சத்தில், கண்கள் நன்றாக தெரியக்கூடிய, எல்லா அவயங்களும் நன்றாக இயங்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு பள்ளிவாசலை விட்டுவிட்டு வீடுகள்
வீடுகளிலே தொழுவதற்கு என்ன கேடு வந்தது? கணியத்திற்குரியவர்களே, தொழுகிறவங்க வீட்டுல தொழுகிறவங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் சொன்னா, தொழுகையை பற்றியே யோசிக்காத, பள்ளியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், தொழுகைனே என்னன்னு தெரியாத, ஜும்மாவுக்கு மட்டுமே வரக்கூடிய, பெருநாளைக்கு மட்டுமே வரக்கூடியவர்களுடைய நிலைகளை எல்லாம் யோசித்து பார்த்தா, அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது, என்னுடைய எத்தி வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்புறம் நாளைக்கு போய் அஜர்த்து அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது என்பது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். கண்டிப்பா ஜமாத்து தான் தொழுகணும், பள்ளிக்கு வந்து தான் தொழுகணும், வீடுகளிலேயோ கடைகளிலேயோ தொழுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. அப்படி அனுமதி கொடுக்கப்படவும் இல்லை, கண்டறியாதவருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. இவங்களுக்கே இப்படி சொன்னா அறவே தொழுகாதவருடைய நிலைகள் எல்லாம் நினைக்கின்ற பொழுது அவ்வளவு கஷ்டங்களாகவும் சிரமமாகவும் இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, தொழுகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சத்தியமாக வெற்றி பெறுவீர்கள். தொழுகையை விட்டவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நஷ்டம் அடைவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இது ஒரு கடமை. இன்னொரு கடமை ஒன்று இருக்கிறது, அது ஹஜ்ஜுடைய கடமை. கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு கடமையாயிட்டா அதை நிறைவேற்றியே ஆகணும். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ. இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு சொன்னா, உம்ராவுக்கு குடும்பத்தோட போயிடுறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. எங்க கொண்டு போய்? ஹஜ்ஜில உம்ரால சவுதியில கொண்டு போய் காபா பக்கத்துல ஹஜ், அதாவது எஹராமுடைய உரையில திருமணம் முடிக்க கூடாது, நிக்கா செய்யக்கூடாது. ஆனா இப்ப சமீபத்துல இது ஒரு ட்ரெண்டிங். ஒரு ஃபிளைட் ஃபுல்லா புக் பண்ணி, 2 ஃபிளைட் ஃபுல்லா புக் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் பல கோடி ரூபாய் செலவழித்து உம்ரா பேக்கேஜ்ங்கிற பேர்ல கொண்டுட்டு போய் அங்கே திருமணம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிறைய உம்ராக்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், தவறில்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அது நஃபில். உம்ராங்கிறது ஃபர்ல் இல்ல, உம்ராங்கிறது கடமை இல்ல, ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கு, உங்க குடும்பத்துல 5 பேரையும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கடமை ஹஜ் ஆயிருச்சு. அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஆள் போய் செஞ்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் போய்க்குவாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஹஜ் கடமையை மறந்துடுறாங்க. இணையத்திற்குரியவர்களே, ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஏறத்தாழ 3 to 4 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது. நீங்க டிராவல்ல போனா தான் 8, 9, 10, 12 லட்சம் வரையும் செலவாகுது. தனியா போனா, தனியா டிராவல்ல போனா. ஹஜ் கமிட்டியில போனா 3 to 4 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவு முடிஞ்சிருது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த பணம் இருக்குமேயானால் நீங்க ஹஜ் செய்யறதுக்குண்டான ஏற்பாடு தான் செய்யணும். உம்ராவுக்கான ஏற்பாடு செய்யக்கூடாது. அது நஃபில், அது அமல், அது நன்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹஜ் செஞ்சிருக்க, அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தா அதை முடிங்க, அப்புறம் உம்ராவுக்கான முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு அவ்வளவு பணங்கள் இருந்தும் நீங்க உம்ராவுக்கான ஏற்பாடுகள் செய்யறது கடமையை தவற விட்டதனுடைய பாவம் சேர்ந்துடும். இணையத்திற்குரியவர்களே, எனக்கு ஹஜ் செய்யற அளவுக்கு காசு இல்ல, உம்ரா செய்யற அளவுக்கு 50, 60 ரூபாய் 70 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது வேற. எல்லா வசதிகளும், ஹஜ்ஜுடைய எல்லா வசதிகளும் இருந்தும் ஹஜ் செய்யாமல் உம்ரா செய்வது இருக்கிறதே கடமையை விட்ட குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். இணையத்திற்குரியவர்களே, இப்ப 2026க்கான ஹஜ்ஜுக்கான ஹஜ் கமிட்டியினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ஓபன் ஆகிருக்கிறது. ஜூலை 7 ஓபன் ஆகி இன்ஷா ஜூலை 31 வரைக்கும் இன்ஷா ஓபன்ல இருக்கும். ஒரு காலம் அதிகமாக பதிவு செய்யப்படாத பட்சத்தில் அந்த டேட்டா இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு எண்ட் லைன் சொன்னா 31. இப்ப அதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பவர்கள் 4 லட்சம் ரூபாய் உங்களால இருக்கு, அல்லாஹ்வுடைய கிருபையில செலவு செய்ய முடியும்னு நினைச்சா உங்களுக்கு ஹஜ் கடமையாயிருது. அதற்கான பதிவுகளை நீங்கள் மேற்கொண்டு விடுங்கள். ஏன்னா இந்த மாசம் கழிச்சுட்டா இனிமே ஹஜ் கமிட்டியில பதிவு செய்யவே முடியாது. இதுதான் வாய்ப்பு. டிராவல்ஸ்ல போகலாம், அது 10 லட்சம் 12 லட்சம் ஆயிரும், அது கடைசி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா ஹஜ் கமிட்டியில பதிகிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒரு காலம் உங்கள்கிட்ட இப்ப பணம் இல்ல, இனிமே வரும் அப்படின்னாலும் பிஸ்மில்லா சொல்லி போட்டுருங்க. ஏன்னா எத்தனையோ நபர்கள் கையில 1 லட்சம், வெறும் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுட்டு அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை கொடுத்திருக்கிறான் ஹஜ்ஜுடைய அந்த நியத்திற்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் அந்த கடமையையும் மனதிலே ஆழமாக பதிய வைத்து அதற்குண்டான வாய்ப்பு
வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய எல்லா கடமைகளையும் முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.